கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? எபேசியர் 4:1. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தை துவங்கும் போதே அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள் என்று துவங்குகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ அதற்கு பாத்திரவான்களாய் நடக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு பரிசோதித்து பார்க்க போகிறோம். அதற்கான காரியங்களையும் அப்போஸ்தலனாகிய பவுல் தொடர்ந்து சொல்லி இருக்கிறார். ஒரு அழைக்கப்பட்ட பிள்ளை எப்படியாய் நடக்க வேண்டும், அப்படி நடந்தால் அது அழைக்கப்பட்ட பிள்ளை என்பதற்கான சில காரியங்களை சொல்லி இருக்கிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இதே 4ஆம் அதிகாரத்தில் 3 காரியங்கள், ஒரு அழைக்கப்பட்ட பிள்ளையினிடத்தில் காணப்படக்கூடாத 3 காரியங்கள் சொல்லி இருக்கிறது. முதலாவது, வீண் சிந்தனையின்படி ஒரு ஆவிக்குரிய பிள்ளை நடக்கவே கூடாது. வீணான சிந்தனை எப்பொழுதும் இருக்கக்கூடாது. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவர் சிந்தைதான் என் சிந்தை என்று அந்த காரியம் இருக்க வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் வேறொரு இடத்தில் சொல்லி இருப்பார், கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்த சிந்தை தான் நமக்கு இருக்க வேண்டும் என்று. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னமே ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கலாம். அப்படி இருக்கும்போது கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் காணப்படுகிறதா அல்லது வீணான சிந்தை உங்களில் காணப்படுகிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். இரண்டாவது, உணர்வில்லாதவர்களாய் நாம் நடக்கக்கூடாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் உணர்வுள்ளவர்களாய் இருப்பதே இல்லை. உள்ளவர்கள் என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் உடனே அதை கேட்டு, ஒருவேளை நாம் பாவம் செய்கிறோம், ஆண்டவர் எச்சரிக்கிறார் என்றால் இருதயத்தில் குத்தப்படும் போது ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிற இருதயம்தான் உணர்வுள்ள இருதயம். ஆனால் நான் செய்வது தவறல்ல, எத்தனையோ பேர் செய்கிறார்களே என்று என்றைக்கு நாம் நியாயப்படுத்த ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நாம் உணர்வில்லாதவர்களாய் நடக்கிறோம் என்பது உண்மை. மூன்றாவது, முந்தின நடக்கையில் நாம் நடக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை அழைப்பதற்கு முன்பாக நாம் எப்படி நடந்தோமோ அதே நடக்கை இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்குமானால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதே சமயம் எப்படி நடக்க வேண்டும் என்று தொடர்ந்து வருகிற அதிகாரங்களில் சொல்லுகிறார். நாம் அன்பில் நடக்க வேண்டும் என்று, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானவான்களைப் போல கவனமாய் நாம் நடக்க வேண்டுமாம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, கவனமாய் நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் மற்றவர்களை பார்க்கிலும் நம்மை விழத்தள்ளும்படியாகத்தான் பிசாசானவனும் சரி மனுஷர்களும் சரி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது நாம் சின்ன சின்ன காரியத்தில் கூட மிகவும் கவனமாய் இருக்க வேண்டியது அவசியம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய், அவர் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடக்கிறீர்கள் என்பது உண்மை. என்னென்னவென்றால், வீண் சிந்தையில் நடக்கக்கூடாது, உணர்வில்லாமல் நடக்கக்கூடாது, முந்தின நடக்கையில் நடக்கக்கூடாது. ஆனால் எப்படி நடக்க வேண்டும் என்ற 3 காரியம், அன்பிலே நடக்க வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நாம் நடக்க வேண்டும். அப்படி நாம் நடப்போம் என்றால் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு சரியாய் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆகவே இந்த நாளில் உங்களை அர்ப்பணியுங்கள். எப்படி நடக்க கூடாதோ, இனி நான் அப்படி நடக்க கூடாது ஆண்டவரே, எப்படி நடக்கணுமோ நான் அப்படி இனி நடக்க வேண்டும் ஆண்டவரே என்று செபியுங்கள். அவர் பலன் தருவார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.